ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولكل درجات مما عملوا وليوفيهم أعمالهم وهم لا يظلمون صدق الله مولانا العظيم. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم إن في الجنة 100 درجة صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம் செலவுகளில் இருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் எல்லையில்லா பேரருளால் பரக்கத்தும் பாக்கியமும் நிறைந்த நம்முடைய சிறப்பான இந்த மஸ்ஜிதில் வல்ல ரஹ்மான் அவனை நினைவு கூறுகிற ஒரு நல்லதொரு வாய்ப்பினை வழங்கியிருக்கிறான். நம்முடைய பள்ளியினுடைய முத்தவல்லி ஜமாத் நிர்வாகம் எல்லோருக்கும், குறிப்பாக இங்கே சபியுல்லா ஹலீபா தாமத் பரக்காத்துவும், சங்கைமிக்க அப்துல் ரஹ்மான் ஹசரத், சங்கைமிக்க உலமாக்கள், எல்லா ஆலிம்களுடைய பெயரை சொல்றதும் பரக்கத். நேரத்தினுடைய அருமையை கவனத்தில் கொண்டு இங்கே வருகை புரிந்த உலமாக்கள், அருமையான ஜமாத்தார்கள், சங்கைமிக்க தாய்மார்கள், இதுல கூடுதல் கவனம் எப்படியாவது வந்துடணும், பேசிடணுங்கிற ஆசையை வெளிப்படுத்திய என் அருமையான சகோதரர் சர்தார் பாய் உட்பட எல்லோருக்கும் நான் துவா செய்தவனாக. அன்பர்களே, வாழ்க்கை என்பது ஒரு தலைப்பு கொடுத்த மாதிரி எனக்கு தெரியுது, பதவியா தரஜாவான்னு. வாழ்க்கைங்கிறது
ஒரு பெரிய இலக்கை நோக்கிய பயணம். வாழ்க்கையின் இலக்கு என்ன என்றுதான் ஒரு தலைப்பாக தந்திருக்கிறார்கள். வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய இலக்கை நோக்கிய பயணம். அது ஒரு நாள் அரைநாள் பயணம் அல்ல, நீண்ட பயணம். லுக்மானுல் ஹக்கீமின் வாழ்க்கை அது எவ்வளவு நீண்ட பயணம் என்று நமக்கு சொல்லும். லுக்மானுல் ஹக்கீமை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொன்னான், வலகத் ஆதைனா லுக்மானல் ஹிக்மா, லுக்மானுக்கு ஞானத்தை கொடுத்தோம் என்றான். லுக்மான் நபியா என்ற கேள்வியை எழுப்பிய திருக்குர்ஆனின் விரிவுரையாளர்கள் அவர்கள் நபி இல்லை என்கிற கருத்தில் ஆழமும் அழுத்தமும் கண்டிருக்கிறார்கள். நபியாக இல்லை, ஆனால் அவர்களின் பெயரால் ஒரு அத்தியாயத்தையே அல்லாஹ் சொன்னான். சூரத்துல் லுக்மான் அவர்களின் அறிவுரைகளை சொன்னான். ஒய்து கால லுக்மானு லிப்னிஹி, லுக்மான் தன் மகனுக்கு அறிவுரை செய்தார் என்று அல்லாஹ் குர்ஆனில் பல பாகங்களில் அது குறித்து பேசினான். வாழ்க்கை எத்தனை நீண்ட பயணம் என்பதற்கு அவர்களை முன்மாதிரியாக காட்டினான். அவர்கள் வாழ்ந்த காலம் என்று வரலாறு பல கருத்துகளுக்கிடையே ஒரு கருத்து இப்படி சொல்லப்படும், 3500 வருஷம் வாழ்ந்தார்கள். 3500 ஆண்டுகள். துல்கர்னைனை பற்றி அல்லாஹ் வரலாறு சொல்லுகிறான் சூரத்துல் கஹ்ஃபிலே. அவர் வாழ்க்கையை பற்றி பேசுகிறான், அவர் பயணத்தை பற்றி பேசுகிறான். இலக்கு எப்படி இருக்கணும்? ஒரு மனிதனின் இலக்கு, அவர் பயணம் செய்ய நினைத்தார். அவர் பயணம் செய்ய நினைத்தார் எங்கே? மொத்த உலகத்தையும் தன் கையில் கொண்டு வருவதற்கு. உலகத்தை பூரா கையுக்கு கொண்டு வரணும். அவர் ஒரு ஞானியை சந்தித்து கேட்டார், நான் ஒரு பயணம் செய்ய போகிறேன், உரீது சஃபர். என்ன பயணம் அது? மஷ்ரிக்கில் இருந்து மக்ரிப் வரையிலும், கிழக்கிலிருந்து மேற்கு வரையிலும் என் ஆளுமை கீழ் கொண்டு வர வேண்டும். அப்படி ஒரு பயணம். ஆனா மனசு அந்த பயணத்தை ஏத்துக்கிடலைன்னார். அந்த ஞானி கேட்டார், நல்ல பயணம் தானே, கிழக்கிலிருந்து மேற்கு வரையிலும் பயணம், கிழக்கிலிருந்து மேற்கு வரையிலும் பயணம், உலகத்தினுடைய 8 பாகத்தையும் நீங்கள் பயணமாக்க போகிறீர்கள், அது உயர்ந்த பயணம் தானே, அத்தனையும் என் ஆட்சி கீழ் கொண்டு வர வேண்டும், அது நல்ல நோக்கம் தானே என்றார். அது நோக்கம் எனக்கு சரியா தெரியல. ஏன்? உலகத்தை ஆண்டால் உலகத்திற்கே அரசர் அப்படிங்கிற அந்த பேரு அது ஒரு பெரிய இலக்கா எனக்கு தெரியல, அது உயர்ந்த தரஜாவாட்டும் தெரியல என்றார். அது உயர்ந்த தரஜாவா தெரியல, ஏதோ பதவியா தெரியுது. பதவியா தரஜாவானா துன்யாவுடைய பதவி. துல்கர்னைன் உலகத்தை கட்டி ஆண்டார், மேற்கிலிருந்து கிழக்கு வரையிலும் கிழக்கிலிருந்து மேற்கு வரையிலும் ஆட்சி செய்தார் என்கிற ஒரு பேரு கிடைக்குமே தவிர அது உயர்ந்த குறிக்கோளாக எனக்கு தெரியலையே. அந்த ஞானி சொன்னார், அப்படியானா நான் சொல்றேன், இப்படி மனசுல வச்சுக்கங்க, நீங்க சாஃபிர் நீ முல்கு துன்யா உல்லாஹிரா, நீங்கள் பயணம் செய்யுங்கள், உலகத்தின் அரசராகுவதற்கும் மறுமையின் அரசராகுவதற்கும் பயணம் செய்யுங்கள். இலக்கு பெரியதா இருக்கணும், குறிக்கோள் உயர்ந்ததாக இருக்கணும். ஆனா உலகத்திற்காக நான் ஆட்சி செய்வதற்காக செய்கிற பயணம் ஏதோ உலகத்திற்கு நான் ஆட்சியாளன் என்கிற ஒரு பதவி மட்டும் கிடைக்கிற மாதிரி இருக்குது. எனக்கென்று ஒரு மகத்தான குறிக்கோளும் தரஜாவும் கிடைக்க வேண்டுமே. அப்படியானால் துன்யாவையும் அடைய வேண்டும், மறுமையையும் அடைய வேண்டும். இங்கேயும் நான் ஆட்சியாளன், அங்கேயும் நான் அல்லாவின் பார்வையில் உலகத்தில் எவ்வளவு எடுத்தேனோ அங்கேயும் அத்தனையும் சொந்தமாக்கிற ஒரு மாலிக்காக நான் இருக்க வேண்டும். நோக்கத்துல பயணம் செய்யுங்கள் என்றார். துல்கர்னைன் சொன்னார், இது உயர்ந்த குறிக்கோள் என்றார். நான் கேட்கிறேன், ஒரு ஏரியாவினுடைய கவுன்சிலர் பதவி இல்லை, ஒரு குறிப்பிட்ட வட்டத்தினுடைய எம்எல்ஏ பதவி அல்ல, பல மாவட்டங்கள் இணைந்த எம்பி பதவி அல்ல, மாநிலம் தழுவிய முதலமைச்சர் பதவி அல்ல, நாடு தழுவிய பிஎம்மின் பதவி அல்ல, உலகத்தை பூராவுமே நான் ஆள வேண்டும். அந்த இலக்கு எனக்கு ரொம்ப பெருசாலாம் தெரியல.
அது ஒரு பெரிய தரஜாவையும் அந்தஸ்தையும் கொடுக்குமான்னு தெரியல என்று ஞானி இடத்தில் கேட்டபோது அவர் சொன்ன பதில், துன்யாவை மட்டும் ஆட்சி செய்யணும் நினைக்கிறீங்க, மறுமையிலும் ஒரு பெரிய அதிகாரம் கையில கிடைக்கணும்னு நினைங்க, அதான உயர்ந்த தரஜா என்றார். இப்போது நான் பயணம் செய்கிறேன் என்று அவர் பயணம் செய்தார் என்கிறத குர்ஆன் சொல்லுது. அவர் பயணம் செய்தார் குர்ஆன் சொல்லுது. அந்த பயணத்தை போய் ஞானியிடத்தில் கேட்ட வரலாறை நமது மார்க்கத்தினுடைய மதரசாக்களின் பாட நூலில் அந்த செய்தி இடம்பெறும். அல்லாஹ் அவரை வாழ வைத்த காலம் 2200 வருஷம் வாழ்கிறார். 2200 ஆண்டுகள். வரலாற்றின் ஆய்வில் ஒரு குறிப்பில், வாழ்க்கை என்பது நீண்ட நெடும் பயணம் என்று சொன்னேன். அது இலக்கில்லாமல் அந்த பயணத்தை ஆக்கலாமா? அது வாழ்ந்து மறைகிற பயணமா? மறையும் பயணம் அல்ல, வாழ்ந்தேன் முடிந்தேன். அது உலகத்தில் 1000 பிராணிகள் வாழ்கிறது, 1000 பிராணிகள் வாழ்கிறது. வாழ்ந்தது, முடிந்தது, மரணித்தது. எங்க வீட்டுல எங்க தகப்பனார் அடிக்கடி ஆடு வளர்ப்பாங்க. ஒரு ஆடு முடிஞ்சிட்டா இன்னொரு ஆடு வளர்ப்பாங்க. அது இந்த பெண்ணாடு எடுத்து வளர்ப்பாங்க. அது 2-3 குட்டி போடும். அந்த குட்டிகள் வளரும். அடுத்த ஆடு வளர்ப்பாங்க. எங்களுக்கு அதுல ஒரு பழக்கத்தை கொடுத்தாங்க. அப்படியே ஆட்டை வளர்த்து வளர்த்து வாப்பா எப்பவுமே நிறைய ஆடுகள் வீட்டுல நிக்கணும். ஒரு ஆடு மூத்தா போச்சுன்னா வாப்பா சொல்லுவாங்க, வீட்டுல உள்ள முசீபத்து போயிடுப்பாம்பா. ஒரு பார்வை, ஒரு உயிர் பிராணி நம்ம வீட்டுல நிக்கணும்பாங்க. நாங்க படிச்ச பாடம் என்ன தெரியுமா? பல கலர்களில், பல வகையில், பல ஆடுகளை பார்த்தோம். ஏதோ கொஞ்ச நாள் எங்களோடு பழகியது, வாழ்ந்தது. எங்கள் உணவுகளை எங்களை காரணமாக்கி அல்லாஹ் அவைகளுக்கு கொடுத்தான், மரணித்தது. இப்ப அந்த ஆடுகள் மரணித்த இடம் எங்கே என்று தெரியவில்லை. அந்த வாழ்க்கை நான் வாழ்வதா? பூனையை வளர்த்தோம். என் காலத்தில் எங்க பிள்ளையெல்லாம் பூனையை பிரியப்பட்டுச்சு. எங்க வீட்டுல ஒரு கட்டம் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால் நீங்க பாத்தீங்கன்னா 8-10 பூனை வளரும். வீட்டுல பூனை வளர்ந்துகிட்டே இருக்கும். எங்க பக்கத்துல வந்து படுத்துக்கிடும். நான் போய் படுத்தா என் பக்கத்துல பூனை படுத்திருக்கும். எங்க வீட்டம்மா பக்கத்துல போய் படுத்துக்கிடும். என் பிள்ளைங்க அந்த பூனையை தூக்கி விளையாடுவாங்க. அது கொஞ்ச காலம். இப்ப அந்த பூனைகள் எல்லாமே காணாமல் போனது. எங்கள் பார்வையிலும் அது இல்லை, மங்கி போனது. நான் சொல்வேன், உலகத்தில் வாழ்ந்தோம் மறைந்தோம் என்கிற நிலையில் 1000 பிராணிகளை வாழ வைத்தான். அந்த இடத்தில் நானும் ஒருவனா? என் நோக்கம் உயர்வானது இல்லையா? என் இலக்கு மகத்தானது இல்லையா? நான் வாழ்ந்தேன் மறைந்தேன் என்று இருக்கக்கூடாது என்பதால் கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டார்களாம், வஜஅல்லி லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன், நான் வாழ வேண்டும் மறைந்த பின்னாலும், உலகம் உள்ள வரையிலும், கடைசி காலத்தில் வருபவர்களும் என்னை புகழும் வாழ்க்கையை நசீபாக்குவாயா. கேட்கிறது ஒரு நபி. மக்கள் நான் கடைசியில் நான் புகழப்படணும், நான் மௌத்தா பின்னால் என் புகழ் பேசப்படணும், அப்படி கேட்கிற துவா சுன்னத்து. சர்க்கார் கேட்கிறாங்க, கலீலுல்லாஹ் வஜஅல்லி லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன், உலகம் முடியும் காலத்தில் வாழ்பவர்களும் அவர்களின் நாவில் நான் புகழப்பட வேண்டும். அப்படியானால் இன்றும் வாழ்கிறேன், என்றும் வாழ்வேன், உலகம் உள்ள வரையிலும் வாழ வேண்டும். அதுதான் மிகப்பெரிய இலக்கு. இன்றைக்கு நான் ஹஜ்ஜிக்கு போகிறேன். அல்லாஹ்வின் ரசூலின் சுன்னத்து தான் ஹஜ்ஜி. அவர்கள் தான் அதற்கு ரோல் மாடல். ஆனால் ஹஜ்ஜில் இப்ராஹிம் நபியை பார்க்காத இடம் இல்லை. காபா இப்ராஹிம் நபியை சொல்லும், சஃபா மர்வா இப்ராஹிம் கலீலுல்லாஹ்வின் குடும்பத்தை சொல்லும். ஷைத்தானுக்கு கல்லெறிய போகும் இடம் இப்ராஹிமின் பயணத்தை சொல்லும். என் தொழுகையில் கூட அவர்கள் என்னை புகழ வேண்டும் இந்த உம்மத் கியாமத் வரைக்கும் என்றார்களே, என் தொழுகையில் இப்ராஹிம் நபியை புகழாமல் நான் தொழுதால் தொழுகையே கூடாது. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம். இப்ராஹிம் நபி அவர்களுக்கு நீ எத்தனை மகுடம் சூட்டினாயோ அத்தனை மகுடத்தை எங்கள் சர்க்கார் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு சூட்டுவாயாக. எங்கே? என் தொழுகைக்குள்ளால் இப்ராஹிம் நபியின் பெயரை நான் சொல்ல வேண்டும். இது ஏன் கிடைச்சிச்சு? அவங்க கேட்டாங்க, வஜஅல்லி லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன், உலகம் உள்ள வரையிலும் மனிதர்களின் நாவில் நான் புகழப்பட வேண்டும். அதுதான் பெரிய இலக்கு.
நான் வாழ்ந்தேன் மறைந்தேன் என்றல்ல, நான் மரணித்த பின்னால் இந்த மண் உலகத்தில் என்னை பற்றி பேசப்பட வேண்டும், என் வார்த்தைகள் முன்மாதிரியாக ஆக்கப்பட வேண்டும், என்னை பின்பற்றுவோர்கள் இருக்க வேண்டும், என் சொற்களை கேட்டு தங்கள் தலைவிதியை மாற்றுவோர்கள் இருக்க வேண்டும், என் செயலை பார்த்து அவர்கள் பக்குவப்பட வேண்டும். நான் என் தந்தையாக இருக்கிறேன் என் பிள்ளைகளுக்கு என்றால் என் பிள்ளைகள் காலமெல்லாம் சொல்ல வேண்டும், எங்க அத்தாவை போல ஒருத்தர் இல்லை என்று சொல்ல வேண்டும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஒரு மிகப்பெரிய இலக்கு தான் நம்முடைய வாழ்க்கை. அற்ப உலகத்தின் பதவிகளோ ஏதோ சில காரியங்களை இலக்கை அடைவதோ அல்ல. அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியம் என்னான்னு கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்களா, இன்னல்லாஹ யுஹிப்பு மஆலில் உமூர், அல்லாஹ் எல்லா விஷயத்திலும் ரொம்ப ரொம்ப தரமான உயர்ந்த நிலையை பிரியப்படுகிறார். அல்லாஹ் பிரியப்படுறது கூட உயர்ந்த நிலை. யுஹிப்பு மஆலில் உமூர், அத்தனை விஷயத்திலும் உயர்வானது அல்லாஹ் பிரியப்படுறான். அப்ப என்னுடைய நோக்கம் எவ்வளவு உயர்வா இருக்கு. சர்க்கார் சொன்னாங்க, எல்லா காரியத்திலும் மட்டமானதை அல்லாஹ் வெறுக்கிறான். மட்டமான ஆசைகள் வரக்கூடாது, மட்டமான சிந்தனை வரக்கூடாது. எங்க வாழ்றியோ கொஞ்சம் சம்பாதிக்கணும், வீட்டை வாங்கணும், கடையை வாங்கணும், நிலத்தை வாங்கணும், அதெல்லாம் தேவை. அவைகள் அல்ல என் இலக்கு. நான் அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை நோக்கி வாழ்கிறேன். அவன் தொடர்பை எனக்குள்ளும் சமூகத்துக்குள்ளும் கொண்டு வர பிரியப்படுகிறேன். அப்படி வாழ்வீர்களா? வீடு என்ன, வாசல் என்ன, சொத்தென்ன, சுகம் என்ன, எல்லாம் உங்களை தேடி வரும். நீ தேடி போக வேண்டியதில்லை. சாலிஹீன்களின் வாழ்க்கை மிகப்பெரிய அடையாளம். சாலிஹீன்களின் வாழ்க்கை மிகப்பெரிய அடையாளம். எத்தனை பெரிய மனிதர்கள், எத்தனை பெரிய ஆட்சிகள், உயிரினங்களுக்கு மேலால், சிங்கத்துக்கு மேலால் ஆட்சி செய்தவர்கள், புலியிலே சவாரி செய்தவர்கள், வரலாறு நீண்டு கொண்டே போகும். அல்லாஹுவை மாத்திரமே இலக்காக கொண்டு வாழ்ந்தவர்களுக்கு அல்லாஹ் உயர்ந்த தர்ஜாவை துன்யாவிலும் கொடுத்தான், மறுமையிலும் கொடுத்தான். எப்படிப்பட்ட தர்ஜா? உலகத்தில் அவங்க சொல்லுக்கு மனிதர்கள் அல்ல, உயிரினங்களும் கட்டுப்பட்ட உயிரினங்களும். நான் உங்களை எல்லாம் இப்போது அழைக்கிறேன். உயர்வான குறிக்கோளை நோக்கி நமது பயணம் இருக்க வேண்டும். இது சொற்ப காலத்து பயணம் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திலும் சஹாபிகளும் நீண்ட காலம் வாழ்ந்தவர்கள் உண்டு. சல்மானுல் ஃபாரிசியை பற்றி நான் ஒரு குறிப்பில் படித்தேன், 500 வருஷம் வாழ்ந்தார்கள் என்று. சல்மானுல் ஃபாரிசி மாணவியின் அன்பு சஹாபி 500 ஆண்டுகள் மண்ணில் வாழ்ந்தார்கள் என்று. 2000 ஆண்டுகள் 3000 ஆண்டுகள் வாழ்ந்தவர்களுக்கிடையே இந்த சமூகத்திலும் அப்படி வாழ்ந்தார்கள் என்ற ஒரு குறிப்பை படித்தேன். அப்படியானால் நீண்ட பயணம் என் வாழ்க்கை. வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் அழகாக வேண்டும், வாழ்க்கையின் ஒவ்வொரு வார்த்தைகளும் அழகாக வேண்டும், ஒவ்வொரு செயலும் அழகாக வேண்டும். நான் வாழ்க்கையை எங்கேயெல்லாம் கொண்டு போகிறேனோ அங்கெல்லாம் நான் ஜொலிக்க வேண்டும். நான் கால் வைத்த இடமெல்லாம் அது மிளிர வேண்டும், ஜொலிக்க வேண்டும். என் பார்வைப்பட்ட இடமெல்லாம் ஹிதாயத்து கிடைக்கப்பெற வேண்டும். அதுதான் வாழ்க்கை. சஹாபாக்கள் ரசூல்கிட்ட அந்த இடத்தை கேட்கிறாங்க. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னலாரை பார்த்து சந்தித்து அன்னலார் நிறைய துஆ செய்தாங்க, எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டாங்க. பெருமானார் எவ்வளவு பெரிய துஆ செய்யறாங்க, ஒன்னு அல்லாஹ் இந்த உலகத்துல செழிப்பாக்கணும்னு கேட்கிறாங்க. அந்த வாழ்க்கையெல்லாம் கேட்டுக்கிட்டாங்க. உலகத்துல செழிப்பான வாழ்க்கை. அனஸ் பின் மாலிக் கிட்ட இருந்த பரக்கத்து யார்ட்டையும் இல்ல. அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் சம்பாத்தியம் பண்றாங்க, வியாபாரம் செய்துட்டு கொஞ்சம் கொண்டு கொடுத்தாங்க. பெருமானார் ஒரு துஆ செய்தாங்களாம், பாரக்கல்லாஹு ஃபீமா அன்ஃபக்தா வ ஃபீமா அம்சக்தா, நீ எனக்கு கொடுத்ததிலும் அல்லாஹ் பரக்க செய்யட்டும், உனக்கு வச்சுக்கிறதுலயும் அல்லாஹ் பரக்க செய்யட்டும். 100 ரூபா வந்துச்சு, 50 ரூபா கொடுத்தாங்க, 50 ரூபா வச்சுக்கிட்டாங்க. ரசூல் கேட்ட துவா என்ன? பாரக்கல்லாஹு ஃபீமா அன்ஃபக்தா வ ஃபீமா அம்சக்தா, எனக்கு கொடுத்ததிலும் பரக்க செய்யட்டும், உன் கையில வச்சுக்கிட்டியா அதுலயும் பரக்க செய்யட்டும். அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் சொன்னாங்க, அந்த துவா எனக்கு நிறைவேறுச்சு. எப்படி நிறைவேறுச்சு? அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃபின் வஃபாத்துக்கு பின்னால் அவர்களின் வீட்டினுடைய முன்பாகத்தின் கற்களை தோண்டினால் கீழே பாலம் பாலமாக தங்கங்கள் இருந்தது. பாலம் பாலமாக தங்கம். அந்த தங்கம் பதுக்கி வைக்கப்பட்ட தங்கம் அல்ல, கொடுத்து கொடுத்து வாங்குவதற்கு ஆள் இல்லாமல் பாதுகாக்கப்பட்ட தங்கம். அன்னை ஆயிஷா துஆ செய்தாங்க, அல்லாஹ் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் அவர்களுக்கு சுவனத்து ஜஞ்சபீலை குடிக்க தரட்டும். யார் கேட்கிறா? நபியின் மனைவி. எங்க இதான் உயர்ந்த இலக்குங்கிற.
என் வாழ்க்கை என்பது ஏதோ வாழ்ந்து மறைவதல்ல. நாம் போன பின்னால 4 பேர் துவா செய்யணும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபி செய்வானாக. சர்க்கார் சொன்னாங்க, உங்கள சிறந்த மனிதர்கள் யாரு அப்படின்னா, உங்க ஜனாசாவை தூக்கும் போது உங்களை சுத்தி இருக்கிறவங்க சொல்லணும், சீதேவியான மனுஷன் போயிட்டானேன்னு சொல்லணும். அந்த வார்த்தையை நீங்க சொந்தமாக்குங்கள், நீங்களே உயர்ந்தவர்கள். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபி செய்யணும். நம்ம போனா சில பேர் போயிட்டான் நல்லதுன்னு நினைக்க கூடாது. பாக்கியமான மனிதர் போகிவிட்டாரே. நல்லவர்கள் மரணித்த போது வானமும் அழுதது என்றான் அல்லாஹ். வானம் அழுதது. சில சீதேவிகளை அல்லாஹ் அப்படி சொல்லிவிட்டு பாவிகளை அழித்தான். அழித்து விட்டு சொன்னான், அவர்களுக்கு வானம் கூட அளவில்லை. பாவிகளை அழிக்கிறான், அழிந்து போகிறார்கள். அவர்கள் அழிந்து போன பின்னால் எந்த இலக்கும் இல்லாமல் வாழ்ந்தவர்கள், அல்லாஹ்வை திருப்திப்படுத்தாதவர்கள், ரசூலை திருப்திப்படுத்தாதவர்கள், அவர்களின் மனம் போன போக்கு வாழ்க்கையாக்கி கொண்டவர்கள், வானம் கூட அவர்களுக்கு அளவில்லை. ஆனால் இல்லைன்னா சில ஜனாசாவை தூக்கிட்டு போனா லேசா மழை தூறல் விழும், அவங்க சீதேவின்னு அர்த்தம். ஒரு பெரிய சமூகம் அழிக்கப்படுகிறது. அழிக்கப்பட்ட பின்னால் ஒருத்தரும் அழல்லங்கல்ல, வானம் கூட அழல்ல. நாம் போன பின்னால் உன்னை சுத்தி இருக்கிறவங்க சீதேவி போயிட்டாருன்னு சொல்லணும். அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு தௌபி செய்வாங்க. குறைந்தபட்ச வார்த்தை அது. நான் நெடுங்காலத்தினுடைய பார்வையில் இருக்க வேண்டும். நெடுங்கால பார்வை என்னை நோக்கி அமைய வேண்டும். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூல் பல துஆ செய்தாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபுக்காக அவங்க மௌத்தா போன பின்னால் அன்னை ஆயிஷா அல்லாஹ் அவர்களுக்கு சுவனத்து ஜஞ்சபீலை, சுவனத்து பானத்தை குடிக்க தரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நபியினுடைய மனைவிமார்களுக்காக ஒரு மிக பிரமாண்டமான தோட்டத்தை அவங்க வாங்கி கொடுத்து, எங்க ஹயாத்து பூரா அதிலிருந்து நாங்க நீங்க நிம்மதியா இருக்கணும்னு கொடுத்துட்டு போனாங்க. பிரமாண்டமான ஒரு தோட்டம், பல கோடி மதிப்புள்ள தோட்டத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியர்களின் பேர்ல அவங்க வக்ஃப் செய்துட்டாங்க. எப்படி? இதன் வருமானம் பூரா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிகள் கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்காங்க, துஆவை பெறாங்க. மிக உயரிய இலக்கோடு அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சர்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தர்பாருக்கு வருகிறார்கள். வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நிறைய துஆ வாங்கிட்டோம், ஒரே ஒரு பிரியம் எனக்கு இருக்குது. என்ன பிரியம் சொல்லுப்பா? இல்ல நாளைக்கு மறுமையில எனக்கு நீங்க ஷஃபாத்து செய்வீங்களான்னு கேட்டாங்க. இங்க ஹாதிமா இருக்கிறாங்க, நிறைய துஆ வாங்கிட்டாங்க. அனஸ் பின் மாலிக் நிறைய துஆ, ரசூலுடைய ஹாதிம். சாலிஹீங்களுக்கு ஹிதுமத்து செய்யறதும் பெரிய பாக்கியம். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபி செய்வானாக. நல்லவர்கள், பெரியார்கள், உலமாக்கள், ஷேகுமார்கள், அல்லாஹ்வின் நேசர்கள், அவங்களுக்கெல்லாம் ஹிதுமத்து செய்வதில் கூட அல்லாஹ்வே கிடைத்து விடுவான். ஹிதுமத்துங்கிறது பணிவின் வாசலை திறந்து வைக்கும். ஹிதுமத்து எதை திறக்கும்? பணிவின் வாசலை. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஹாதிமுர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் ஹாதிம். எப்படிப்பட்ட ஹாதிம்? பெருமானார் காலணியை கலட்டுவாங்க, 2 கையால் அந்த காலணியை தூக்குவாங்க. ரசூலுடைய காலில் அணிந்து கொண்ட காலணியை 2 கையால தூக்கி அப்படியே கொண்டு வந்து தன் புஜத்தில் வச்சுக்கிடுவாங்க. புஜத்தில் வைத்து அன்னலார் போற இடத்துக்கு கொண்டு வருவாங்க. யார்? ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத். அவங்களுக்கு தெரியும் செருப்பை எங்க போடணுமோ அங்கதான் போடணும். இது வெறும் செருப்பல்ல, ரசூலின் காலணி. அது கீழே கிடப்பதல்ல, அது என் புஜத்தில் இருக்க வேண்டும். யார்? அப்துல்லா இப்னு மஸ்ஊத். சர்க்கார் அவங்களை கூப்பிட்டு, ஏப்பா புஜத்தில் வச்சேன்னு கேட்கல. அது ரசூலுடைய காலணி. நான் ஒரு செய்தி படித்தேன். கலீமுல்லா மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை சந்திக்க வர்றாங்க. சந்திக்க வர்ற போது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தர்பார்ல வர்றாங்க. தூர் சீனாவுக்கு காலணியை போட்டுக்கிட்டு வந்தாங்க. அல்லாஹ் வந்து அங்கிருந்து அவனுடைய அசரீதி அல்லாஹ்வுடைய செய்தி வெளியாகுது. இன்னக பில் வாதில் முகத்தஸி துவா, பரிசுத்தமான இடத்துக்கு வர்றீங்க, உங்க காலணியை கலட்டி வச்சுட்டு வாங்கங்கிறான். கலீமுல்லாவுடைய காலணி, மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் காலணி அவங்க போட்டுட்டு வர்றாங்க அல்லாஹ்வுடைய தர்பாருக்கு. திருக்குர்ஆன் சொல்லுகிறது, இன்னக பில் வாதில் முகத்தஸி துவா, பரிசுத்தமான இடம் இந்த இடம், காலணியை கலட்டி வச்சிருங்க. அங்க கலட்டிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் உள்ள வர்றாங்க.
சர்க்கார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு அல்லாஹ்வை சந்திக்க போறாங்க. போன போது பெருமானார் அல்லாஹ்வுடைய தர்பார் குறிப்பிட்ட இடத்துல காலணியை கலட்டுறாங்க. அல்லாஹ் சொன்னா, வேண்டாம், அந்த காலணியோடு இங்கே வாருங்கள், காலணியோடு வாருங்கள், உங்கள் பாத அணி இங்கே படட்டும். நபிமார்களை வித்தியாசப்படுத்துவதல்ல நோக்கம். அல்லாஹ்வின் பார்வையில் நாம் பெற வேண்டிய இடம் எத்தனை பெரிய இடம். நமக்கு கிடைக்கிற புகழ் நமக்கு மாத்திரமல்ல, நம் ஆடைக்கும் பாக்கியமாகும். சாலிஹீங்கள் சில பேர் அவங்க படுத்து இருக்கிறாங்க, அவங்க படுத்த பெட்டும் பாக்கியமானது. காரணம், அவங்க படுத்து எழுந்திருத்த போது பல மணி நேரம் அந்த பெட்டில் இருந்து அல்லாஹ் என்ற சத்தம் வந்தது. அல்லாஹ் அல்லாஹ் என்று உடலில் உள்ளத்தில் ஓடும் இரத்தத்தில் கலந்து கொண்ட போது அவங்க படுத்த பெட்டும் அல்லாஹ்னு சொல்ல ஆரம்பிக்குது. அவர்கள் எந்த இடத்தை பெற்று விட்டார்கள்? அவர்களின் தரஜா என்ன? நான் வெறும் வாழ்க்கை வாழ்வதா, பகட்டு வாழ்க்கை வாழ்வதா, ஏதோ வெறுமின திக்ர செய்து விட்டு மறைவதா? ஒரு பெரிய ஷேக் கான்கா உள்ள வர்றாங்க, கான்காவுக்கு வர்றாங்க. வர்ற போது கான்காவுடைய கட்டிட வேலை நடக்குது, கட்டிட வேலை. அவ உள்ள வர்றாங்க. அந்த கட்டிடத்திற்காக குத்தி வைக்கப்பட்ட ஒரு கட்டை சர்க்கார் உள்ள வரும்போது, ஷேக் உள்ள வரும்போது விழுந்துட்டு, அவங்க தலையில விழுந்துட்டு. சோதனைங்கிறது பாவிகளுக்கு சொந்தம் மட்டும் நினைச்சிடாதீங்க, சோதனை சாலிஹீங்களுக்கும் சொந்தமான. நிறைய பேரு அல்லாஹ்வுடைய நெருக்கத்திலிருந்து வெளியில போறதுக்கு காரணம் என்ன? நம்ம இவ்வளவுதான் நெருக்கமா இருந்தாலும் மீண்டும் மீண்டும் வாழ்க்கை பிரச்சனையா இருக்கேன்னு நினைக்கிறாங்க. மீண்டும் மீண்டும் பிரச்சனைங்கிறது சாலிஹீங்களையும் அல்லாஹ் சோதித்து பார்ப்பான், பாவிகளையும் சோதிப்பான். பாவிகளை சில நேரத்தில் தண்டனைக்காக சோதிப்பான், சாலிஹீங்களை சில நேரத்தில் தர்ஜாவை உயர்த்துவதற்காக சோதிப்பான். சோதனைக்கு பின்னால தர்ஜா உயர்த்தப்படும். யுர்ஃபவு தர்ஜாத்துஹும் ஒலிகுல்லின் தரஜாத்தும் மிம்மா அமிலு, ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவர்கள் செய்த செயல்கள் அவங்க தரஜாவை உயர்த்தும் என்று அல்லாஹ் சொன்னான். நம்ம செயல்களால் என் தரஜா உயர வேண்டும். திருக்குர்ஆன் சொல்கிறது, ஒலி ஒஃபியஹும் அமாலகும், அவரவர் செய்த செயல்களுக்கு அல்லாஹ் தான் கூலி கொடுப்பான், நிறைவாக கொடுப்பான், பூரணமாக கொடுப்பான். கூலி கொடுப்பது மனிதர்கள் அல்ல, அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹ் கொடுக்கிற கூலி நான் செய்த செயலை அளவு விட்டு கொடுப்பதில்லை, நான் அளவோடு தான் செய்தேன். 4 ரக்காத்து லுஹர் தொழுதேன், பிரயாணமா அதை 2ஆ சுருக்கிக்கிட்டேனே தவிர 6ஆ கூட்டல, 2ஆ சுருக்கிக்கிட்டேன். சுன்னத்தை கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டேன். ஏன்? பயணம் தானே. அப்ப என்னுடைய பயணங்களில் சில மாற்றங்கள், சில கூடுதல் குறைவுகள் இவைகளெல்லாம் இருந்திருக்கும். ஆனால் என் ரப்பு அதற்கான கூலியை சொல்லும் போது ஒலி ஒஃபியஹும் அமாலகும், அவரவரை செய்த கூலி எப்படி கொடுக்கப்படும்? முழுமையாக கொடுக்கப்படும். முழுமைங்கிறது நீங்களோ நானோ முடிவு செய்ததல்ல. என்னுடைய அமல்கள் ஒரு குறிப்பிட்ட எல்லையிலும் லிமிட்டிலும் இருந்தது. அதற்கான கூலியை அல்லாஹ் முழுமையாக்குறான். அல்லாஹ் கொடுக்கிற கூலி இருக்குது பாருங்க. என் அமல் ஒரு நாள் நான் செய்த அமலுக்கு தகுதியான கூலி அல்ல. 1 கோடி வருஷம் வாழ்ந்தாலும் அந்த கூலி பெற முடியாது. அல்லாஹ் 30 வருஷ வாழ்க்கைக்கு அந்த கூலியை கொடுத்துருவான். 1 கோடி வருஷம் வாழ்ந்தாலும் அந்த தரஜா கிடைக்காது. அல்லாஹ் 30 வருஷம் வாழ்க்கையில கொடுத்துறான். ஏன்? அவன் பரிபூரணமாக்கி கொடுக்கிற இடத்தில் அவனுக்கு நிகர் யாரும் இல்லை. அல்லாஹ்வுக்கு நிகர் யாரும் உண்டா? ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை. ஹான்கா உள்ளே வருகிறார் ஷேக், கட்ட கீழே விழுது, தலையில அடிச்சு ரத்தம் சிந்திட்டு, ரத்தம் சிந்தன உன்ன முரீதுகளும் பின்னால வந்தவங்களும் அப்படியே பதறி போயிட்டாங்க. ஷேக்குடைய கையை பிடிக்கிறாங்க, அவங்கள அணைச்சிக்கிறாங்க. ஏன்னா தலையிலிருந்து ரத்தம் கசையுதுன்னா ஏதாவது ஆபத்தாயிடக்கூடாதே அப்படின்னு சொல்லி ஷேக்கு அவங்க என்ன பண்றாங்க, அந்த ரத்தத்தை பார்த்துட்டு சிரிச்சாங்க. சர்க்காரை பற்றி ஹதீஸ்ல வருது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்தில் அவங்க கையில அடி விழுந்து ரத்தம் வழியுது. பெருமானாருடைய விரல்ல அடிபட்டுச்சு, அடிபட்டு அந்த விரல்ல இருந்து ரத்தம் பாயுது. ரத்தம் பாய்ந்த போது சாபிகள் பதறி போயிட்டாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய விரல் அடிபட்டு ரத்தம் வருது. பெருமானார் அந்த விரலை பார்த்து சொன்னாங்களாம், அல்லந்தி இல்லா இஸ்பஉன் தமீதி وفي سبيل الله ما لقيت. பெருமானார் கவிஞர் அல்ல. ஒமா அல்லம்னா உஷார்,
ஒமாயம் பகீலகு, அவர்களுக்கு கவி அவர்கள் பாடியதில்லை, கவி படிக்க வேண்டிய அவசியமும் இல்லை, கவியை நாம் கற்றுக் கொடுக்கவும் இல்லைன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். பெருமானார் சொல்வது கவி அல்ல, கவி பாட மாட்டார்கள், கவியை கற்றுக் கொடுக்கவில்லை. ஆனால் அன்னலார் பாடிய கவிகளை இமாம் புகாரி எழுதுகிறார். எப்படி படித்தார்கள்? கவி கற்றுக் கொடுக்கப்படவில்லை, கவி பாட தெரியாது, ஆனால் பாடுவார்கள். எப்படி? அது அல்லாஹ்வின் அற்புதம். அந்த விரல்ல ரத்தம் வலியுது, எல்லாரும் பதற அன்னலார் சொன்னார்களாம், அல்லந்தி இல்லா இஸ்மவுன் தமீர், நீ ரத்தம் சிந்தி விட்டாயே விரலே, அச்சம் வேண்டாம், அச்சம் வேண்டாம், கவலை வேண்டாம், கவலை வேண்டாம். ஒஃபீ சபீலில்லாஹி மா லகீதி, அல்லாஹ்வின் பாதையில் அல்லவா ரத்தம் சிந்தி இருக்கிறாய். இதற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தரஜா எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த தரஜாவை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. நீ ஒரு சொட்டு சிந்தினாய், அவன் 1 கோடி தரஜாவை கொடுத்து விடும். ஒஃபீ சபீலில்லாஹ் மா லகீதி, அல்லாஹ்வின் பாதையில் நீ எதை சந்தித்தாயோ அதற்கான கூலி இருக்கிறது. நான் செய்யற எந்த ஒரு செயலும் வீண் போவதில்லை. நான் ஒரு தடவை தூக்கத்தில் அல்லான்னு சொன்னாலும் அல்லாஹ் அதை விடுறதில்லை. நான் தஅஹுதுஹு சினத்து வலா நௌம், அவன் தூங்குவதும் இல்லை, சிறுதூக்கமும் அவனுக்கு வர்றதில்லை. ஏன் அல்லாஹ் தூங்குறதில்லை என்று 1000 கேள்விகள். அல்லாஹ் சொல்வான், உன்னை தூங்க வைத்து உன்னை பாதுகாத்து நான் தூங்குவதில்லை. நம்மளை தூங்க வைக்கிறான் அல்லாஹ், காதுல பூச்சி போகாம, மூக்குல பூச்சி போகாம, கண்ணுல விஷச்சந்து விழுந்துராம, நம்மை சுத்தி எல்லாமே நடமாடுது. விஷச்சந்து இல்லாத வீடும் இல்லை, இடமும் இல்லை. நம்ம பார்வைக்கு தெரியலங்கிறதுனால இல்லைன்னு சொல்ல முடியாது. வீடுகளுக்குள்ளேயும் விஷச்சந்துகள் இருக்கும். ஆனால் என்னை தூங்க வைத்த அல்லாஹ் அவன் தூங்குவதில்லை. என் பாதுகாப்பை அவன் இலக்காக கொண்டிருக்கிறான். ஞாபகம் வையுங்கள், இத்தனை கருணை உள்ள ரப்போடு நம்ம நடந்துகிட்ட விதம் நல்லது இருக்கா? நீங்க கொஞ்சம் யோசிங்க. நம்ம கொஞ்சம் நல்ல மாதிரியா நடக்கிறோமா? அவனோடு நான் எத்தனை அழகாக நடந்திருக்க வேண்டும். ஷைக் ரத்தத்தை பார்த்து அப்படியே சிரிக்கிறாங்க. சர்க்கார் சொன்னாங்கல்ல, இது சபீலில்லாஹ் சிந்திய ரத்தம், இதற்கு என்ன தரஜா? மா லகீதி முடிச்சுட்டாங்க, வார்த்தையே இல்லை. அல்லாஹ் என்ன கொடுக்கணும் உனக்கு தெரியாது, என்னவெல்லாம் நீ கிடைக்க போகுது உனக்கு. அவங்க ரத்தத்தை பார்த்து சிரிச்ச உடனே முஹிபீன்களும் முரீதுகளும் ஷேக அணைச்சிக்கிட்டு கேட்டாங்க, பாவா ரத்தம் செஞ்சுட்டு நாங்கெல்லாம் கவலைப்படுறோம். அவங்க சொன்னாங்களா, ரத்தத்தை பாருன்னாங்க. ரத்தத்தை பாருங்கள் எல்லாரும். அந்த தலையிலிருந்து விழுந்த ரத்தத்தை எல்லாரும் அப்பதான் குனிஞ்சு பார்க்கிறாங்க. குனிஞ்சு பார்த்தா அந்த ரத்தம் அல்லாஹ் என்ற வடிவத்தில் சிந்தி இருக்கிறது. அல்லான்னு விழுந்த அந்த ரத்தம் சிந்தின இடம், அந்த ரத்தம் அல்லான்னு எழுதப்பட்டு சிந்தி இருக்குது. பார்த்தீர்களா? என் நாவு அல்லாஹ் என்று சொன்னது, என் உள்ளம் அல்லாஹ் என்று சொன்னது, என் உடலில் ஓடும் இரத்தத்திலும் அல்லாஹ்வை ஓட விட்டேன், அது வெற்றியானது என்று அல்லாஹ் என் ரத்தத்தை சிந்த வைத்து காட்டினான். ரத்தத்தில் அல்லாஹ் எத்தனை உயர்ந்த குறிக்கோள், அது எத்தனை பெரிய திட்டம். சாதுனுல் மஜ்னூன் ரலியல்லாஹு அன்ஹு, இப்போ பேசணும் 8 மணி ஆயிட்டு. என்ன நாங்க அடிக்கடி சொல்றது, இந்த பயான் எல்லாம் முடிக்கிற பயான் இல்லை, நாங்க பேப்பர்களை கொண்டு வர்றதும் இல்லை, உங்கள் இதயத்தில் பதிவு செய்வதற்காக சொல்கிறேன். அல்லாஹ் பேசுவான், இந்த நாவை காரணமாக்குவான். எவ்வளவு நேரம்னு சொன்னாங்களோ நேரத்துக்கு முடிக்கிற நேரம் தான் முடிச்சு வைக்குமே தவிர அல்லாஹ்வை பற்றி ரசூலை பற்றி எந்த சொற்களுக்கு முடிவே இல்லை. முடிவு இருக்கா? அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சர்க்காருடைய தர்பாருக்கு வந்து சிபாரிசு நாளைக்கு மறுமையில் எனக்கு செய்யணுமேன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னி ஃபாயிலுன்னு சொல்றாங்க, நான் செய்யறேன் பாண்டா. ஆனால் இலக்கு ரொம்ப பெரியதுங்கிறேன். பெருமானார் கேட்டுட்டாங்க, உன் வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத் செய்யணும்னு கேட்டாங்க. பாரக்கல்லாஹு ஃபீ மாலிக் வ ஃபீ அவுலாதிக், உனக்கு பொருள்ல பரக்கத் செய்யட்டும், பிள்ளைகளுக்கு பரக்கத் செய்யட்டும். ரசூல் கேட்ட துஆ கிடைச்சிச்சு அனஸ் பின் மாலிக்கு. அவர் சொல்வார், என் 10 தலைமுறை சும்மா இருந்து சாப்பிடுற அளவுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்யலாம். 10 தலைமுறை சும்மா இருந்து சாப்பிடலாம், அவ்வளவு சொத்தை கொடுத்துட்டான் அல்லாஹ் அனஸ் பின் மாலிக். அவங்க கேட்டது என்ன? அல்லாஹ் ரசூலுடைய துஆல கிடைச்சிச்சு, யா ரசூலல்லாஹ் இன்னொரு குறிக்கோள் இருக்குது, மறுமையில நான் வந்தா எனக்கு நீங்க சிபாரிசு செய்யணும்னு கேட்டான். அல்லாஹ் நம்ம எல்லாத்துக்கும் அன்னலாரின் ஷஃபாத்தை நசீபாக்குவானா. வாழுங்கள் என்கிறேன், உயர்ந்த இலக்கோடு வாழுங்கள், அற்ப ஆசைகளை குறைத்துக் கொள்ளுங்கள்,
துன்யா வேண்டும் என்று சொல்கிறேன். துன்யா மட்டுமே நோக்கமாக்கி விடாதீர்கள். எங்கே மேற்கிருந்து கிழக்கு வரையிலும் உலகத்தை ஆள்வது அழகிய நோக்கம் இல்லையே என்றாரே துல்கர்னேன், அவர் எங்கே, நாம் எங்கே? சின்ன சின்ன பொருளில் உங்கள் மனநோக்கங்களை கொண்டாக்கி விடாதீர்கள். உங்கள் இதய துடிப்பெல்லாம் அல்லாஹுவாக இருக்கட்டும், பேச்செல்லாம் அவனை பற்றி இருக்கட்டும், சிந்தனையெல்லாம் அவனை பற்றி இருக்கட்டும். உங்கள் பிள்ளைகளை வளருங்கள், அல்லாவை சொல்லி வளருங்கள், ரசூலை சொல்லி வளருங்கள். உங்கள் மனைவியோடு வாழுங்கள், அல்லாஹ் ரசூலின் பார்வையின் கீழ் வாழுங்கள். உழைப்பு இருக்கட்டும், அல்லாஹ் ரசூலை அவர்கள் பார்க்கிறார்கள் என்ற உணர்வில் இருக்கட்டும். வாழ்க்கை அழகாகிவிடும், நோக்கம் உயர்வாகிவிடும். எல்லாவற்றுக்கும் மேலால் நான் என்ன ஆசைப்படுறேனோ அதெல்லாம் கிடைக்காம போயிடாது. உலகம் என்ன, பன்மடங்கு இதற்கு பகரம் அல்லாஹ் துன்யாவிலேயே கொடுத்து விடுவான். இங்க ஒண்ணு வியாபாரம் செய்யறது நஷ்டம்லாம் ஆகிடாது. வியாபாரியாக வாழுங்கள். உங்கள் வியாபாரத்திற்குள்ளே அல்லாஹுவின் நினைவு இருக்கட்டும், மோசடி இருக்காது, ஏமாற்று இருக்காது, பொய் சொல்ல மாட்டீர்கள், துரோகம் செய்ய மாட்டீர்கள். வியாபாரமும் நல்லதாக ஆகும். எப்போது ரப்பு மறக்கடிக்கப்படுவானோ, அவன் சிந்தனை இல்லாமல் போகுமோ, அங்கே பாவம் நடக்கும், அநீதி நடக்கும், மற்றவர்களின் வரம்புகளை மீறுவோம், அடுத்தவர்களுக்கு துரோகம் செய்ய ஆரம்பிக்கிறோம். எங்கெல்லாம் தீமைகள் பரவுமோ அங்கெல்லாம் ரப்பை மறக்கும் நேரம் என்பதை உங்கள் ஆழ்ந்த இதயத்தில் பதிவு செய்யுங்கள். அவன் நினைவுதான் என்னை சீராக்கும், சரியாக்கும். அதுதான் உயர்ந்த தர்ஜாவுக்கு சொந்தமானது. காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் பின் மாலிக் கிட்ட 2 நிமிஷத்துல முடிச்சுக்கிறேன். அனஸ் பின் மாலிக் கிட்ட சொன்னாங்க, ஷபாத் செய்யறம்பா அப்படின்ட்டாங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி ஆயிட்டார், போயிட்டா. திடீர்னு ஓடி வந்தா, யார ரசூலல்லாஹ் கொஞ்சம் என்னப்பான்னு கேட்டாங்க. ஷபாத் செய்வேன்னு சொல்லிட்டீங்க, மறுமையில உங்களை எங்க வந்து பாக்குறதுன்னு கேட்டான். அந்த உறுதியை பாருங்க. மறுமையில சபாத்து செய்வேன்னு சொல்லிட்டீங்க, நான் எங்கேயாவது இருப்பேன், தாங்க எங்கேயாவது இருப்பீங்க. இங்கேயே நான் மக்காவில் இருந்தா நீங்க மதீனால இருந்தா சந்திக்க முடியாது. அப்படி நிலைமை. மறுமையில எத்தனை பெரிய விசாலம்! அர்துஹஸ்ஸமாவாத்து வல்-அர்த், வானம் பூமியை விட விசாலமானது சொர்க்கம் என்கிறான் அல்லாஹ். வானம் பூமியை விட விசாலமான சொர்க்கத்துக்கு வாருங்கள் என்கிறான். அங்க போய் நான் எங்க தேடுவேன் தங்களை? ஒன்றும் கவலைப்படாதப்பா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, முதல்ல நீ என்னை சந்திக்க வந்தா சர்க்கார் சொன்ன வார்த்தை, அவ்வளவு மாத்தத்துலுபுனி இந்த சிராத்துல் முஸ்தகீமுக்கு அங்க நான் நிற்பேன்டா. எங்க வா? சிராத்துல் முஸ்தகீமுக்கு அங்க நான் நிற்கிறேன். சரின்ட்டு வந்துட்டு அப்புறம் திடீர்னு கேட்டார், சரி நாயகமே, நாங்க வரும்போது நீங்க இல்லைண்ணா இப்பதான் போனாங்கன்னு சொன்னா என்ன செய்யறது? இப்பதான் போனாங்க, பள்ளிவாசலுக்கு வந்து ஹசரத்தை பார்க்க வந்தேன், ஹசரத்து பள்ளியில தான் இருப்பாங்கப்பா, வந்து ஹசரத்தை காணல, என்ன இப்பதான் போனாங்க, திடீர்னு யாரோ கூட்டு போயிருப்பாங்க, எங்க போயிருப்பாங்களோ. அவர் கேட்கிறார், நான் வருவேன், அவ்வளவு மாத்த துலுபுனி இந்த சுராத், ஆரம்பத்துல நீ முதல்ல என்ன வந்து சிராத்துல தேடுனாங்க. அப்ப ரசூலுடைய வார்த்தை கொஞ்சம் தெளிவா கொடுக்குது, நீ என்ன சிராத்துல வந்து பாருன்னு சொல்லல, அவ்வளவு மாத்த துலுபுனி, என்ன நீ தேடும் முதல் இடம் சிராத்துன்றாங்க. அப்ப அவர் சுதாரிச்சுக்கிட்டார், அப்ப முதல் இடம்னா 2வது இடம் எங்கேயாச்சும் இருக்கணும். யார சொல்லா சிராத்து முஸ்தகீமுக்கு வர்றேன், அங்க தாங்க இல்லைன்னா இந்தல் மீசான், நாங்க நன்மை தீமைகள் எடை போடுற இடத்துல நிப்பம்பா, அங்க வந்துருன்னா நன்மைகள் இங்க வந்து என்னுடைய உம்மத்து சிராத்துல் முஸ்தகீமை கடக்கும் போது நான் துவா செய்வேன், என் உம்மத்து யாரும் கீழே நரகத்துல விழுந்துடக்கூடாது. ஏன்னா சிராத்துல் முஸ்தகீம்ங்கிறது பைன வஹரை ஜஹன்னம், கீழே நரகம், நரகத்துக்கு மேல போடப்பட்டிருக்கு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல ஒருத்தர் மிஸ் ஆனா, கால் தவறுனா, விழுந்தால் நரகத்துல விடுவார். அல்லாஹ் நம்ம எல்லாரும் சிராத்துல் முஸ்தகீமை கடக்க செய்வானாக. இஸ்ராத்துல நிப்பேன். எவ்வளவு பெரிய நபி, எவ்வளவு அன்பாளர், ரஹமத்தானவங்க. நம்ம இலக்கு தான் அவங்க இலக்கு. நான் சொர்க்கம் போகணும், அதுதான் அவங்க இலக்கு. என் உம்மத்து சொர்க்கம் வரணும். அல்லாஹ்ட்ட கேட்கறது, தனியா சொர்க்கம்லாம் எனக்கு வேண்டாம். நான் சொர்க்கம் போனா என் மனைவி மக்களோடு சேர்ந்து போகணும், எங்க அத்தா அம்மாவோடு சேர்ந்து போகணும் அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறது. நான் அங்க கூட்டு வாழ்க்கை இங்க வாழ்ந்துட்டேன், அங்கேயும் என் மனைவி வேற இடத்துலயும் நான் வேற இடத்துல இருந்தா சொர்க்கமும் ரசிக்காது ரப்பே. கேளுங்க, அல்லாஹ் விசாலமானவன், விசாலமா கேளுங்க. நான் மட்டும்ங்கிறது எப்பவுமே கேட்கக்கூடாது, நம்ம கூட இருக்கிறவங்களையும் கூட்டு போகணும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வான். இப்ப நான் கேட்கிறேன், ரப்பே என் முரீதுகளும் என் கூட சொர்க்கம் வர. ஏன்? அவங்க நம்ம நம்பியே இருக்கிறாங்க, நம்ம சொன்னா செய்யறாங்க, நம்ம வாழ சொன்னா வாழ்றாங்க, அவங்க பல்லாயிரம் இறை நினைவில் இருக்கிறாங்க. முரீது எல்லாரையும் என் பின்னால சொர்க்கம் அனுப்பு. என்ன முதல்ல சொர்க்கத்தை கூட்டு போ, அதுக்கு நான் தகுதியாகணுமே. கேளுங்கள் விசாலமாக ரப்பிடத்திலே.
நான் நிறைவுபடுத்துகிறேன். உங்களை சிராத்துல் முஸ்தகீம்ல வந்து பார்க்கிறேன், இல்லைன்னா மீசானுக்கு வாப்பா, என் உம்மத்து நன்மை தீமை நிறுக்கப்படும். அங்க நான் பார்க்கிறேன் உம்மத்தினுடைய நன்மை எடை குறைஞ்சிடக்கூடாது, கூடனுமே நான் ஆசைப்பட்டுக்கிட்டே நிற்பேன். அந்த காட்சியில நான் நிக்கிற போது அங்க வந்து பார்த்துட்டா அவர் கேட்டார், சிராத்துக்கு வர்றேன் இல்ல, மீசானுக்கு வர்றேன், நிர்வையிலையும் தாங்கள் இல்லை, அங்க அப்புறம் எங்க வர்றது? இந்த ஹவுல், என் உம்மத்தெல்லாம் தாகமா வந்து அங்க நிப்பாங்க, அவர்களுக்கு ஹவுதுல் கௌசர் எனக்கு அல்லாஹ் கொடுப்பான், நீர் திடாகும், அங்க அவர்களுக்கு என் கையால தண்ணீர் எடுத்து கொடுப்பேன். அங்க வந்து சொல்லிட்டு சொன்னாங்களா, லா அஃதோ மின் ஹாதி ஸலாஸா, இந்த 3 இடத்தை தாண்டி வேற எங்கேயும் நிக்க மாட்டேன்டா. எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பெருமானாரை போய் தேடுற இடம் கேட்டு முடிக்கிறார் அனஸ் பின் மாலிக். இப்ப 4வது கேட்கக்கூடாதுல, சிராத்துக்கு வந்தேன் இல்ல, மீசானுக்கு வந்தேன் இல்ல, ஹவுதுக்கு வந்தேன் இல்லன்னு கேட்கக்கூடாது. லா அஃதோ மின் ஹாதி ஸலாஸா, இந்த 3 இடத்தை தாண்டி எங்கேயும் நிக்க மாட்டேன்பா, நீ நேரா ஹவுதுக்கு வந்துரு. ஹவுது என்ன? பெருமானாருடைய ஹவுதுல் கௌசர். தாகத்துல சிராத்துல் முஸ்தகீம் அங்கெல்லாம் கஷ்டப்பட்டு உள்ள வருவோம், பெருமானார் தன் கரத்தால் தண்ணி எடுத்து கொடுப்பாங்க. அங்க இருக்கிற கிளாஸுகள் கோப்பைகளை பற்றி வரும், அது வெள்ளியை விட பளிங்கு போல் காட்சி அளிக்கும். அந்த தண்ணியினுடைய பரக்கத்தை ரசூல் சொன்னாங்க, என்னுடைய கையில ஒருத்தர் ஒரு டம்ளர் வாங்கி குடிச்சிட்டா இல்ல மதுமோ பாதா அவதா, அதுக்கு பின்னால சொர்க்கத்துல பல லட்சம் வருஷம் வாழ்வார், ஒரு நாளும் தாகம் வராது. அதுக்கு பின்னால தண்ணி குடிப்பார், ஜாலிக்கு குடிப்பார், தாகத்தை குடிக்க மாட்டார். அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் அல்லாஹ் உயர்ந்த குறிக்கோளோடு வாழச் செய்வானாக. அற்பமான உலகத்தின் எண்ணங்களை கொண்டு போய் மாசுபடுத்தி விடாதீர்கள் உள்ளத்தை. நம்முடைய நோக்கம் உயர்வான தரஜாக்களை அடைய வேண்டும். பதவிகள் காலடியை முத்தமிடும், பதவிகள் தேடி வரும், நீ தரஜாவை தேடி போ, உன்னை தேடி பதவி வரும், பணம் வரும், மதிப்பு வரும், மரியாதை வரும், செல்வாக்கு வரும். உன் இலக்கெல்லாம் நான் உயர் தரஜாவில் இருக்க வேண்டும். அல்லாஹ் அந்த வாழ்க்கையை நீங்களும் நானும் நமது குடும்பமும் சமூகமும் அடைய செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவு வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். ஆஃபிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.